அப்ப எனக்கு நான் அப்பா ஃபர்ஸ்ட் நான் எனக்கு தெரியாது. நானும் கேள்வி யோசிச்சு நான் எப்படி தெரியும் இல்ல இது வேற ஆறு இது அவசரம் உண்டு, இதை பத்தி நான் கதைச்சிருக்கணும் அவர் இல்லாட்டி நீங்க கதைச்சிருக்கணும். இல்ல பிள்ளையானுங்க நல்ல டவுட். இப்ப இது ஆறு சொல்லிருப்பான்னு நான் சத்தியமா சொல்லலண்டு. அதுக்கு பிறகு நான் பிள்ளையான்ட்ட போன் பண்ணி சொல்லிட்டேன். அவரத்தை வச்சு இப்படி பிரச்சனை வந்து பிள்ளையோட கொழும்புக்கு வந்தவர் வந்து பிள்ளையான யாருன்னா வளமையா என்னோட வளமையா பிள்ளையான அவரை சந்திக்க போற பிள்ளையான அடுத்த ஆண்டு எனக்கு தெரியாம அவர் சந்திக்க போனார். அவர் எனக்கு தெரியாம. ஆனா அதை இன்னைக்கு என்ன செஞ்சானா பிள்ளையான டிரைவர் அம்மலையும் சொல்லிட்டான் இன்னைக்கு. ஆனா பிள்ளையான கடைசி வரை சொல்லி சந்திக்க போறேன்னு சொல்லி பிள்ளையான கூப்பிடுச்சுனாரு கொழும்புல வச்சு அப்படின்னால் இப்படி உங்களோட டவுட் போடுவாங்க. அதோட இதே பிள்ளையான்னு கேட்டார், இந்த ஆர்மிக்காரன் இப்படி அரெஸ்ட் பண்ணப்பட்ட இந்த கேஸ்ல இந்த ஜோசப் ராய் அப்ப சிஐடி உங்களுக்கு டீல் உண்மையை சொல்லுங்க நான் உங்களை காப்பாத்துறேன்னு சொன்னாரு. சிஐடி உங்களுக்கு மேல ஒரு டீல் என்ன இருந்ததா, சிஐடி உங்களுக்கு காசியாருன்னு சொல்லி உங்களை பயமுள் தாட்டி போட்டு தகவல் எடுத்து வேணலா இல்ல என்ன நடந்த எனக்கு அதை சொல்லுங்க, நான் இதை நான் பார்க்கும் பிரச்சனை பரவாயில்ல சொல்லுங்க ஓப்பனான மாதிரி காய்ச்சுவார். அப்ப எனக்கு ரெண்டு டவுட் போட்டாங்க நம்மள சொல்லி. அதுக்கப்புறம் பிள்ளையான மற்ற கொழும்பு போயிட்டு என்ன செஞ்சாரு, என்ன மட்டக்களை போயிட்டு வர சின்னவர் ஒரு மீட்டிங் அவசரம் வாங்கன்னு சொல்லி வர நாம அப்ப வரையாக்குள்ள எனக்கு எம்ஐல கொஞ்சம் கனெக்ஷன் இருந்த ஒரு லோ லெவல் கனெக்ஷன் இருந்த எனக்கு எம்ஐல கொஞ்சம். அதுல ஒரு முக்கியமான ஆளை கால் பண்ணி சொன்னார். அவரு தெரியா நான் மட்டக்களை போற பிளான் உங்களுக்கு இருக்கான்னு நான் ஒன்றே போறேன் நீங்க போகாதீங்கன்னு சொன்னார் அவர். அப்ப ஏன்னு இல்ல போகாதீங்க இது கட்டும் நான் உங்களோட பழையனதுக்கான சொல்ல நீங்க மட்டக்களை போகாதீங்க உங்களுக்கு எது பிரச்சனைப்படுத்த முடிவு எடுக்காங்க எக்ஸ்டென்ட் பட மாதிரியும் இல்லாட்டி வேற ஒரு பிரச்சனை ஆகிப்பட்டு உங்களை முடிக்கணும்னு சொல்லி பிளான் போட்டிருக்காரு பிள்ளையான். அதுக்கு அப்படின்னா ஒரு முக்கியமான சாவணி உழுகுது. அப்போ நான் பிள்ளையாண்ட மட்டக்களை பாரன்னு சொல்லி போட்டேன். அப்படி இந்தியா போய் 19ஆம் தேதி 15 சுரேஷால மீட் பண்ண 16 பிள்ளையான மீட் பண்ண கொழும்புல நான் 18 மட்டக்களை பாரன்னு சொன்னேன். 19ஆம் தேதி மொத்தம் இந்தியா போய்த்தேன். அது போய் உடனே ஃபேமிலி எடுத்தேன் இந்தியாவுக்கு. வந்த பிள்ளையான காட்சி விழுந்தவர் உள்ள. அப்ப நான் சொன்ன பிள்ளையாண்ட எப்படின்னா எனக்கு இந்தியாவில் ஒரு ஸ்காலர்ஷிப் அந்த அவசரமா அதுக்கு நான் வந்தேன்னு சொல்லி அப்ப திடீர்னு வந்தேன். அப்ப இவர் சுரேஷால ஹோல்ட் பண்ணி கேட்டாரு ஏன் இந்தியா பண்ணீங்க. அப்ப நான் இந்தியா லொக்கேஷன் அனுப்புங்க நான் இன்னைக்கு அங்க ஹெல்ப் பண்ண ஆளுக்கு ஹெல்ப் பண்ண ஆளா அனுப்புறேன் லொக்கேஷன் அனுப்பல நான் மாறிக்கொண்டு இருந்தேன். ஆனா காட்சி கொண்டு பிள்ளையாட காட்சி பிள்ளையாட கிட்ட நீங்க ஏன் ஓடுகள் சந்தேகப்படாதீங்கன்னு அந்த ரெக்கார்ட்ல மீக்கணுது நீ சந்தேகப்படாத நான் ஹெல்ப் பண்ண நீங்க வாங்க நீங்க அவசரப்படாதீங்க அப்படி இப்படி காட்சி என்ன நானும் வரேன் என்ன வரேன் அப்படி சொல்லி நான் அப்படி டைம் எடுத்து வந்து சூசியம் வச்சு கான்டாக்ட் பண்ணி வந்தேன் ஹெல்ப் பண்ண அவனை ஹெல்ப் பண்ண அவன் பயத்துல ஹெல்ப் பண்ணல ஏன்டா அவளை என்ன நம்பல பெஸ்ட் அதான் பிரச்சனை. இப்போது நாம் இந்த தகவல் இந்த தளத்திலே கூறுகின்ற அனைத்து விடயங்களும் இப்போது மெல்ல மெல்ல இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் யாரும் பின்னூட்டங்களிலே நீங்கள் கோபித்துக் கொள்ளுகிறீர்கள் பலர் நீங்கள் குறித்தான இடம்பெறுகிறது என்று நாம் கூறியது என்று சொல்லுகிறோம். உங்களுடைய பின்னூட்டங்களை படிக்கிறோம். நேற்றும் பலரும் பல கருத்துக்களை முன்வைத்திருந்தீர்கள்.